ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். சமாதானமாய் இருப்போம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் வரை. தீர்க்க தரிசனம் என்பது என்ன? தீர்க்கதரிசிகளின் அபிஷேகம் என்ன? அவர்களுடைய பொறுப்புகள் என்ன? அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து முதலில் சற்று தெரிந்து கொள்வது அவசியமாயிருக்கும். கர்த்தர் நீதியுள்ளவர். அவருக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, அதற்கு பெயர் நீதி. அந்த நீதியின்படிதான் காரியங்களை நடப்பிப்பார். எல்லாவற்றிற்கும் ஒரு நீதியை வைத்திருக்கிறார், சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார், அதன்படிதான் செய்வார். ஒரு தேசத்திற்கு என்ன நடக்கிறதோ அது ஒரு தீர்க்கதரிசிக்கு முதலிலேயே நடக்கும். அதாவது ஒரு தேசம் பாவம் செய்யும் பொழுது அந்த தேசத்தின் பாவத்தை போக்குவதற்காக ஒரு மனிதனை, அதே தேசத்தில் இருந்து ஒரு மனிதனை எழுப்பி அந்த மனிதனை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நல் போதனைகளை அவர்களுக்கு கொடுத்து நீதிமானாக்கி, பிறக்கும் போது பாவம் நம்மிடத்தில் இருக்கும், துர்க்குணங்கள் இருக்கும், அதையெல்லாம் மாற்றி மனம் திரும்ப செய்து உபத்திரவங்களால் பூரணப்படுத்தி முழுமையான ஒரு பரிசுத்தவானாக்கி அந்த மனிதன் மேல் அந்த தகுதி வந்ததும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறார். தீர்க்க தரிசன அபிஷேகம் என்பது தீர்க்கமாய் தரிசிப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை முழுமையாய் புரிந்து கொள்வது, கர்த்தரை முகமுகமாய் சந்திப்பது, கர்த்தரை பற்றி தெரிந்து கொள்வது, கர்த்தரோடு பேசி பழகும் வாய்ப்பு. அந்த உறவு ஏற்படும் தீர்க்கதரிசிகளுக்கு. தீர்க்கதரிசிகள் என்றாலே சமுதாயத்தில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற மனிதனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறவர்கள். மனிதர்களின் பாவத்தை நிமித்தம் கர்த்தரை பார்க்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய குரலை எல்லா மனிதர்களாலும் கேட்க முடிவதில்லை. அதனால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அப்படிப்பட்ட ஒரு மனிதனை எழுப்பி சுத்திகரித்து பரிசுத்தவானாக்கி அந்த மனிதனோடு பேசி தம்முடைய வார்த்தைகளை அந்த மனிதனுக்கு கொடுத்து அவர்கள் மூலமாய் ஜனங்களுக்கு, தம்முடைய ஜனங்களுக்கு அதை தம் இருதயத்தின் விருப்பங்களை தெரிவிக்கிறார். ஒரு இன்டர்பிரிட்டர் என்று சொல்வார்கள். அது போல மொழிபெயர்ப்பாளர் போல கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ஜனங்களுக்கு சொல்லும் வேலை. அதுதான் தீர்க்கதரிசியின் அழகு. இது மட்டுமல்ல, இன்னொரு காரியங்களும் இருக்கிறது, இன்னும் பல இருக்கிறது. அதில் ஒரு காரியம் என்ன என்றால், ஒரு தேசம் பாவம் செய்யும் போது, அதாவது ஒரு தேசம் ஒரு தீர்க்கதரிசியை கொடுமைப்படுத்தினால், ஒரு பரிசுத்தவான், ஏனென்றால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் என்றால் பரிசுத்தவான் ஆன பின்புதான் அது அபிஷேகமே கிடைக்கும். அப்படி கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற ஒரு பரிசுத்தவானை ஒரு தேசத்தில் ஜனங்கள் கொடுமைப்படுத்தினால், அந்த தீர்க்கதரிசியை கொடுமைப்படுத்தினால், கர்த்தர் அந்த தேசத்தையே கொடுமைப்படுத்துவார். அதே பாவத்தை நிமித்தம் அவர்களை தண்டிப்பார். நியாய தீர்ப்பு வரும். ஏனென்றால் தம்முடைய ஊழியக்காரனான ஒரு தீர்க்கதரிசியை நீங்கள் எப்படி கொடுமைப்படுத்தலாம்? என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனை நீங்கள் எப்படி கொடுமைப்படுத்தலாம் என்று கர்த்தர் அந்த தீர்க்கதரிசிக்காக அந்த தேசத்தையே பழிவாங்குவார். இது தேவ நீதி. அதே போல ஒரு தேசத்தில் ஜனங்கள் பாவம் செய்யும் போது அந்த தேசத்தில் உள்ள தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி ஜெபித்து விண்ணப்பம் செய்து அந்த ஜனங்களுக்காக பாவ மன்னிப்பை கேட்கும் போது அந்த தீர்க்கதரிசியின் ஜெபத்தை கேட்டு அந்த தேசத்தையே கர்த்தர் மன்னிப்பார். ஒரு தேசத்தின் சார்பாக, ஒரு பிரதிநிதியாக ஒரு தீர்க்கதரிசி செயல்படுகிறார். இந்த கருத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்களுக்காக, ஒரு இனத்திற்காக, ஒரு தேசத்தின் ஜனங்களுக்காக ஒரு மனிதனை கர்த்தர் பிரதிநிதியாக தெரிந்து கொண்டு அந்த மனிதனை பயன்படுத்தி தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார், நீதி நியாயங்களை நிறைவேற்றுகிறார். இதன் மூலம் பலர் பாதுகாக்கப்படுகிறார்கள், ஒரு தேசமே பாதுகாக்கப்படுகிறது. ஆனால் அந்த தீர்க்கதரிசி என்பவர் துன்பப்படுவார். அவர் மற்றவர்களுக்காக அவர்
மிகுந்த பாடுகளையும் துன்பத்தையும் சகிக்க வேண்டி இருக்கும். இப்படியாக கர்த்தர் செய்வது வழக்கம். அப்படி ஒரு தீர்க்கதரிசி மற்றவர்களுக்காக வாழும்போது, அப்படி வாழ்ந்து முடிக்கும் போது, அவருடைய வாழ்க்கை முடிவடையும் போது பரலோகத்திற்கு செல்வார். அவர் பரிசுத்தமாய் இருந்து பிறருக்காக வாழ்ந்த அந்த வாழ்க்கைக்கும் அவர் பட்ட துன்பங்களுக்கும் ஏற்ற பலனாக பரலோகத்தில் கர்த்தர் அவருக்கு பெரிய நியாய தீர்ப்பை, அதாவது பெரிய காரியங்களை அவர்களுக்கு கொடுப்பார். பெரிய பாக்கியத்தை, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். இது இப்படிதான் கர்த்தர் வழி நடத்தும் விதம். இந்த கருத்துக்கு ஆதாரமாக பல இடங்களில் இருக்கிறது. அதாவது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் எரேமியா தீர்க்கதரிசியை காவலில் அடைத்தார்கள், சிறையில் போட்டு அடைத்து வைத்தார்கள். ஆனால் அதன் பின்பு என்ன நடந்தது? இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அந்த தீர்க்கதரிசி, பரிசுத்த தீர்க்கதரிசியை சிதேக்கியா ராஜா பிறர் சொல்லை கேட்டு இப்படியாக அவர் நியாயத்தீர்ப்பு செய்தார். அதற்கு விளைவாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக செய்தார். இது நடந்தது. முதலில் தீர்க்கதரிசிக்கு என்ன நடந்ததோ அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது, அதை செய்தவர்களுக்கு நடந்தது. இதே போலதான் எல்லா காரியங்களும். இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுகிறது, 390 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் 390 வருடங்கள் அக்கிரமம் செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது. அதே போல யூதர்களின் அக்கிரமம் 40 வருடங்கள் நீடித்திருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு என்ன செய்கிறார், எசேக்கியேல் ஐயாவை என்ன செய்ய சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் சற்று கவனித்து பார்க்கிறோம். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார். அதாவது, நீ ஒரு செங்கலை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் ஐயாவுக்கு வருகிறது. ஒரு செங்கலை எடுத்து அதில் எருசலேமின் படத்தை வரை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல எருசலேமின் கர்த்தர் என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அதையெல்லாம் எசேக்கியேல் ஐயா கர்த்தர் சில காரியங்களை எசேக்கியேல் ஐயாவை செய்ய சொல்லுகிறார். அதாவது, ஒரு செங்கலை எடுத்து அதை எருசலேம், அந்த செங்கல் மேல் எருசலேமின் படத்தை வரை என்று சொல்லுகிறார். அதன் பின்பு அந்த செங்கலை முன் வைத்து அதற்கு விரோதமாக முற்றுகை போட்டு அதற்கு விரோதமாக கொத்தளங்களை கட்டி மண்மேடு போட்டு, அப்படி என்றால் ஒரு பட்டணத்தை எதிரி நாட்டு ராஜா வந்து முற்றுகை போடும் போது என்னென்ன செய்வார்களோ அதையெல்லாம் கர்த்தர் செய்யும்படி சொல்லுகிறார் எசேக்கியேல் ஐயாவை. ஒரு செங்கலை எருசலேமாக வைத்து அதற்கு விரோதமாக என்னென்ன செய்ய வேண்டும் என்று எசேக்கியேல் ஐயாவை சொல்லுகிறார். முற்றுகை போட வேண்டும், மண்மேடு போட வேண்டும், கொத்தளங்களை கட்ட வேண்டும். அதாவது, ஏற்கனவே நாம் இதை பார்த்திருக்கிறோம். முற்றுகை போடுதல் என்றால் என்ன? அந்த காலத்தில் ஒரு பட்டணம் என்றால் நாம் வீட்டிற்கு இந்த காலத்தில் காம்பவுண்ட் சுவர் கட்டுகிறோம், மதில் சுவர் கட்டுகிறோம். அந்த காலத்தில் பட்டணத்தை, ஒரு ஊரை சுற்றி மிகப்பெரிய மிக உயரமான மதில் சுவரை கட்டி வைப்பார்கள். எதிரிகள் வந்து இல்லை என்றால் கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவார்கள். அந்த காலத்தில் ஒரு தேசத்தின் ஜனங்கள் இன்னொரு தேசத்திற்கு வருவதும் கொள்ளையடிப்பதும், செழிப்பாய் இருக்கிறது என்று தெரிந்தால் உடனே வந்து எங்கேயாவது வந்து அந்த தேசத்தில் வெறி ராஜாக்கள் வந்து கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவார்கள், பலரை கொன்றுவிட்டு போய் விடுவார்கள். இப்படி அடிக்கடி அதிகமாய் நடக்கும். அதனால் ஒவ்வொரு பட்டணத்திற்கும், மிகப்பெரிய பட்டணம் என்றால் அங்கு என்ன செய்வார்கள், பெரிய கொத்தளங்களை, பெரிய மதில் சுவர் எழுப்பி வைத்திருப்பார்கள். அதற்கு கதவு வைத்து பூட்டு போட்டு இருப்பார்கள். வெளியிலிருந்து யாரும் உள்ளே வந்து விட முடியாது. அந்த வாசலில் காவல்காரர்களை வைத்திருப்பார்கள். யார் வந்தாலும் மிக உயரத்திலிருந்து பார்க்கும் ஆட்கள் இருப்பார்கள். எதிரிகள் யாராவது வந்தால் உடனே உள்ளே இருக்கும் ராஜாவிடம் சொல்லி விடுவார்கள். உடனே இவர்கள் எச்சரிக்கை அடைந்து விடுவார்கள், எதிரிகளை எதிர்ப்பதற்கு. இப்படியாக நடப்பது வழக்கம். இதைதான் ஒரு பட்டணம் என்று சொல்வது மதில் சுவர் சுற்றி இருக்கும். எதிரிகள் முற்றுகை போடுதல் என்றால் இந்த மதில் சுவரை சுற்றி சூழ்ந்து கொள்வார்கள். சுவர் இருக்கிறது, உள்ளே போக முடியாது. அதனால் என்ன செய்வார்கள், எதிரிகள் வந்து அந்த பட்டணத்தை சுற்றிலும், மதில் சுவரை சுற்றிலும் அவர்கள் சூழ்ந்து கொள்வார்கள்.
இப்படி செய்வதை முற்றுகை போடுதல் என்று பொருள். இப்படி செய்வதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்றால், சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு கொத்தளங்களை கட்டி மண்மேடு போட்டு அங்கேயே தங்கி விடுவார்கள். ஒரு நாள் 2 நாள் அல்ல, மாத கணக்காக தங்கி விடுவார்கள். இப்படி அவர்கள் எதிரிகள் சூழ்ந்து தங்கி இருக்கும் போது உள்ளே பட்டணத்திற்குள் இருக்கிற ஜனங்கள் அங்கிருக்கிற உணவுப் பொருட்கள் தீரும் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டு வெளியே வராமல் இருக்க முடியும். ஆனால் எவ்வளவு காலம் இருக்க முடியும்? எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் போது மிகுந்த படைபலத்தோடு வந்து சூழ்ந்திருக்கிறார்கள். 1 நாள் 2 நாள் பல நாட்கள் இருக்கலாம். எத்தனை காலம் இருக்க முடியும்? முடியாதல்லவா? கொஞ்ச காலம் ஆனதும் உணவுப் பொருள் தீரும், பஞ்சம் வரும், எல்லோரும் சேர்ந்து விலை அதிகமாகும் பட்டணத்திற்குள். அப்பொழுது உணவுக்காக யாராவது வெளியே வந்துதான் தீர வேண்டும். இப்படி ஜனங்கள் வெளியே வர தொடங்குவார்கள். அப்பொழுது இவர்கள் உள்ளே நுழைந்து எல்லாவற்றையும் அடித்து நாசம் பண்ணி எரித்து கொளுத்தி போட்டு இப்படிப்பட்ட காரியங்களை எதிரிகள் செய்வது வழக்கம். இதைதான் முற்றுகை போடுதல் என்று சொல்வது. எப்பொழுது இவர்கள் வெளியே வருவார்கள் என்று எதிரிகள் வந்து பட்டணத்தை சுற்றிலும் மதில் சுவருக்கு வெளியே காத்திருக்கும் அந்த செயலுக்கு தான் முற்றுகை போடுதல் என்று வருவது. அப்படியாக அதை போலவே இந்த செங்கலை சுற்றி நீ முற்றுகை போடு என்று எசேக்கியேல் ஐயாவை கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அதை கவனித்துக் கொண்டே இரு. ஒரு மண்மேடு கட்டு. இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார் என்றால், எருசலேம் நகரத்திற்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ அதையெல்லாம் எசேக்கியேல் ஐயாவை செய்ய சொல்லுகிறார். ஊமையாக நாம் கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு சிறிய உருவ அமைப்பை செய்வார்கள். கட்டடம் கட்டுவதற்கு முன்பாக ஒரு டேபிள் வைக்கும் அளவுக்கு ஒரு சிறிய கட்டடத்தை, அதே கட்டடத்தை அதை போலவே சிறியதாக செய்து வைத்து அதன் அளவுகளை சொல்லுவார்கள். அது போல கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய சொல்லுகிறார். இப்படி செய்து அதற்கு விரோதமாக இராணுவங்களை நிறுத்தி அதை சுற்றிலும் மதிலிடிக்கும் எந்திரங்களை வை என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது சுற்றிலும் இருக்கிற மதில் சுவர், காம்பவுண்ட் சுவரை இடிக்கும், மதில் இடிக்கும் இயந்திரங்கள் அந்த காலத்தில் வைத்திருந்திருக்கிறார்கள். நாம் இந்த காலத்தில் ஜேசிபி பயன்படுத்துவது போல மிகப்பெரிய ஹிட்டாச்சி ஜேசிபி என்று சொல்வார்கள். மிகப்பெரிய கட்டிடங்களை அதை இடித்து போடும். 1 மணி நேரத்திற்குள் மிகப்பெரிய கட்டிடங்களை கூட இடித்து போட்டுவிடும். அப்படிப்பட்ட கருவிகள் நமக்கு இந்த காலத்தில் இருக்கிறது. அது போல அந்த காலத்தில் சில கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் மதில் இடிப்பதற்காகவே. அப்படிப்பட்ட இயந்திரங்களை எல்லாம் அங்கே வை என்று எசேக்கியேல் ஐயாவுக்கு சொல்கிறார். ஒரு செங்கலை எருசலேமாக நினைத்து வைத்து அதை சுற்றிலும் இந்த காரியங்களை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு இரும்பு சட்டியை வாங்கு என்று சொல்கிறார். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இரும்பினால் செய்யப்பட்ட பெரிய சட்டி. அப்படி ஒரு பாத்திரத்தை நீ வாங்கி, இரும்பு பாத்திரத்தை வாங்கி அதை அந்த செங்கலுக்கும் உனக்கும் நடுவே அதை வை. இரும்பு சுவர் போல அப்படி வை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஊமையாக பொம்மை விளையாட்டு போல இது இப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை அப்படியே எசேக்கியேல் ஐயா கீழ்ப்படிந்து செய்கிறார். அந்த இரும்பு சட்டியை வைத்து அதற்கு நேராக நீ பார்த்து கொண்டிரு, அதை பார்த்து கொண்டிரு என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நேராய் இருந்து நீ அதை பார்த்து கொண்டிரு, இது இஸ்ரவேல் வம்சத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாய் இருக்கிறது, இப்படி செய் என்று சொல்லுகிறார். ஒரு ஊமையாக அழகான ஒரு முறைப்படி இதில் ஒவ்வொன்றிலும் ஒரு பொருள் இருக்கிறது. அதை நாம் கவனிப்போம். இப்படி செய்து இடது பக்கமாய் அந்த செங்கல், அந்த இருப்பு சட்டி வைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தில் இடது பக்கமாய், அதாவது எசேக்கியேல் ஐயா படுத்திருக்க வேண்டும். இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து, இடது பக்கம் இடது காது தரையில் படும்படியாக ஒரு கழித்து படுத்து அப்படியே படுத்திருக்க வேண்டும். 390 நாட்கள். அப்படி என்றால் 1 வருடமும் 1 மாதமும், இப்படியாக 390 நாட்கள் நீ ஒரு கழித்து படுத்திருக்க வேண்டும். இது இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அடையாளமாக 390 நாள் இடது பக்கம் தலை சாய்த்து படுத்திருக்க வேண்டும். இது அவர்கள் அக்கிரமம் செய்த
வருஷங்களின் எண்ணிக்கைக்கு தக்கதாக நாள் கணக்காய் உனக்கு சொன்னேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலர்கள் 390 வருடங்கள் அக்கிரமம் செய்தார்கள். அந்த பாவத்தை எல்லாம் எசேக்கியேல் ஐயா 390 நாட்கள், ஒரு வருடத்திற்கு ஒரு நாள் கணக்காக, ஒரு வருடம் செய்த பாவத்திற்காக தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் ஐயா ஒரு நாள், ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு நாள் கணக்காக இவர் 390 நாள் அவர்கள் பாவத்தை சுமக்க வேண்டும். இஸ்ரவேலரின் பாவம், அவர்கள் 390 வருடங்கள் செய்த பாவத்தை தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் ஐயா 390 நாட்கள் சுமந்து தீர்க்கிறார். ஒரு தீர்க்கதரிசி ஒரு தேசத்தின் பாவத்தையே 390 வருடங்கள் பாவம் அவர் சுமக்கிறார். இடது பக்கம் தலை சாய்த்து படுத்தார். அப்படி என்றால் இதில் என்ன புரிகிறது என்றால், அவர் ஆரோக்கியமாக இருந்து அவர் ஒரு கருத்து படுத்திருப்பார் என்று தோன்றவில்லை. அவர் படுத்திருக்கிறார். ஒரு கருத்து படுக்கும் நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார். இதையெல்லாம் அவர் செய்து முடித்து அவர் படுக்கும்போது அவருக்குள் பொல்லாத ஆவிகள், இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அந்த ஆவிகள் எசேக்கியேல் ஐயாவை ஆண்டு கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார், அனுமதி கொடுக்கிறார். அதனால் பொல்லாத ஆவிகள் எசேக்கியேல் ஐயாக்குள் நுழைந்து அவரை படுத்த படுக்கையாக வியாதியாய் அவரை படுக்க வைக்கிறது. அவர் திரும்பி படுக்க முடியாதபடிக்கு இடது பக்கம் சாய்ந்தபடி ஒரு வருடமும் ஒரு மாதமும் அவர் படுத்திருக்கும்படியான ஒரு வேதனை அவருக்கு உண்டாகிறது என்பதே உண்மை. அப்படிதான் நடந்திருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஒரே பக்கத்தில் இத்தனை நாட்கள் வருட கணக்காக படுத்திருப்பது என்பது நடக்காது. அப்படிப்பட்ட நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அவர் திரும்பி படுக்க முடியாதபடிக்கு படுத்த படுக்கையாய் இருக்கும்படிக்கு அவருடைய முதுகு பகுதியில் பாதிப்பை ஏற்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நிலை அவருக்கு வந்திருக்கிறது. இது ஒரு பொல்லாத ஆவியின் செயல்பாடு. இஸ்ரவேலர்கள் எந்த ஆவிக்கு இடம் கொடுத்து பாவம் செய்தார்களோ அந்த ஆவிகள் எல்லாம் தீர்க்கதரிசியின் மேல் சுமத்தப்படுகிறது. அதை இவர் சுமந்து தீர்க்கிறார். இந்த நாட்கள் முடிந்த பின்பு அவர் குணமடைகிறார். குணமடைந்த பின்பு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த நாட்கள் எல்லாம் முடிந்து அந்த பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து முடித்த பின்பு 390 நாள் முடிந்து விட்டது. இப்பொழுது அவர் சாதாரணமாக குணமடைந்து விட்டார். அந்த ஆவி வெளியேறிவிட்டது. அவர் குணமடைந்தார். அதன் பின்பாக முதலில் இடது பக்கம் திரும்பி படுத்திருந்தார். இடது பக்கம் அந்த சரீர பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இப்பொழுதோ அவர் வலது பக்கமாய் திரும்பி இருக்கிறார். முதலில் வலது பக்க முதுகில் அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால் வலது பக்கம் திரும்ப முடியாமல் இடது பக்கமாய் படுத்திருந்திருப்பார். அதாவது சரீரத்தில் நமக்கு எந்த பக்கம் பாதிப்பு இருக்கிறதோ அதற்கு அடுத்த பக்கம் தான் நாம் சாய்ந்திருக்க முடியும். வலது பக்கத்தில் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததினால் 390 நாட்கள் அவர் இடது பக்கமாய் படுத்திருந்திருக்கிறார். அது குணமடைந்து விட்டது. அந்த நாட்கள் முடிந்ததும் குணமடைந்து விட்டது. இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ வலது பக்கமாய் திரும்பி படுக்க வேண்டும் 40 நாள். இது 40 நாள். யூதாவின் ஜனங்கள், யூதர்கள், அதாவது யூத கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், யூதர்கள் செய்த பாவங்களுக்கு சரியாக அவர்கள் 40 வருடங்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை எசேக்கியேல் ஐயா 40 நாட்களாக சுமந்து தீர்க்க வேண்டும். இப்பொழுது பொல்லாத ஆவி அவருடைய இடது பக்கத்தை ஆளுகை செய்கிறது. அதனால் அவன் வலது பக்கம் சாய்ந்து படுக்கிறார். இது அனுபவபூர்வமான உண்மை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய பாவம், ஒரு மனிதன் பிறருக்காக பாவம் சுமக்கும் போது அதை சரீரத்தில் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டி வரும். இது எப்படி? இது உண்மையா? அவர் படுத்துதான் இருந்தார், அவருக்கு ஒரு வியாதியும் வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக ஆரோக்கியமான ஒரு உடல்நிலையில் இருப்பவர்கள் 390 நாள் ஒரே பக்கமாக படுத்திருக்க முடியவே முடியாது. வலது பக்கம் 40 நாள் படுத்திருப்பதும் முடியாது. சரீரத்தில் பாதிப்பு ஏற்பட்டால் ஒழிய மாறாது. இன்னொரு காரியம், பாவத்தை சுமக்கும் போது அது நமக்கு நோயாகவும் வலி வேதனையாகவும் தான் இருக்கும். சாத்தான் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அவன் நமக்கு சுகமாக வைத்திருப்பான், கண்ணீரையும் வேதனையும் தான் கொடுத்திருப்பான்.
இவர் மிகுந்த துன்பத்தை அந்த நாட்களில் அனுபவித்திருப்பார் ஐயா. சரி. இப்படியாக அவர் வலது பக்கம் சாய்ந்து யூதா கோத்திரத்திற்காக 40 நாள் படுத்திருக்கிறார். இடதுபுறம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவருடைய சரீரம். இப்படி நடந்திருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இப்படி செய்ய வேண்டும் என்று இந்த செயல்கள் நடக்கவில்லை, இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை எசேக்கியேல் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி அவர் படுத்திருக்கும் போது இஸ்ரவேல் வம்சத்துக்கு விரோதமாக அவருக்கு நேராக அந்த திசையை பார்த்து படுத்திருக்கும் போது அந்த செங்கலை பார்த்து இருப்பு சட்டி இருக்கிறது, அந்த திசையில் பார்த்து படுத்திருக்கும் போது முகத்தை அதற்கு நேராக எருசலேமுக்கு நேராக அந்த செங்கலுக்கும் இருப்பு சட்டிக்கும் நேராக திருப்பி தம்முடைய கைகளை விரித்து எசேக்கியேல் கைகளை விரித்து முகத்தை திருப்பி அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி நீ தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். இப்படி நீ படுத்திருக்கும் போது அந்த 390 நாட்களும் 40 நாட்களும் படுத்திருக்கும் பொழுது நீ திரும்ப முடியாதபடிக்கு படுத்து விட்டால் அந்த நாட்கள் திரும்பி கூடாது அல்லவா, திரும்பி விட முடியாத அளவுக்கு உன்னை நான் கயிறுகளால் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தர் கட்டிய கயிறு. சாத்தான் எசேக்கியேலை ஆளுகை செய்ய கர்த்தர் விட்டு விட்டார். கட்டுகள் என்றாலே, கட்டப்படுதல் என்றாலே பொல்லாதவன் மனிதனை ஆளுகிறான், சாத்தான் மனிதனை கட்டுவான். கர்த்தர் எப்பயும் விடுவிக்கிறவர். கர்த்தர் கட்டுகிறேன் என்று சொன்னால் சாத்தானை உன்மேல் அனுமதிப்பேன், அவன் உன்னை கட்டுவான். அப்படி என்றால் உன் சரீரத்தில் பாதிப்பு உண்டாகும். ஒரு தேசத்திற்காக, ஒரு இன ஜனங்களுக்காக, பல வருடங்கள் அவர்கள் செய்த பாவத்திற்காக, அவர்கள் பாவத்தை போக்குவதற்காக, அவர்கள் எந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து இந்த பாவத்தை செய்தார்களோ அதே பொல்லாத ஆவி அவர்களை பழிவாங்க வரும். இஸ்ரவேலர்களையும் யூதாவையும் பழிவாங்க வரும். அது அவன் சாத்தானுக்கு நீதி. கர்த்தருடைய நீதி நிமித்தம் சாத்தானுக்கு அதிகாரம் இருக்கிறது இஸ்ரவேலர்களையும் யூதாவையும் பழி வாங்குவதற்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை காப்பாற்ற நினைக்கிறார். அதற்காக எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஐயாவை இந்த ஒரு மனிதன் மேல் உன் அதிகாரத்தை செலுத்து, ஏனென்றால் இவர் பரிசுத்தவான். ஒரு தேசத்திற்காக ஒரு பரிசுத்தவானை பொல்லாதவன் பலி எடுத்துக் கொள்வார். இவரை பாடுபடுத்துவதற்கு, ஏனென்றால் பொல்லாதவனுக்கு பரிசுத்தவான்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. கர்த்தர் அனுமதிக்காமல் யாரையும் கொல்ல முடியாது. அவனால் கர்த்தருடைய பிள்ளைகளை அவனால் கொல்ல முடியாது. கர்த்தர் அனுமதித்தால் தான் செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் எசேக்கியேலை கொல்ல அதிகாரம் கொடுக்கவில்லை. 390 நாட்களும் 40 நாட்களும் அவன் மேல் அதிகாரம் கொடுத்து சாத்தானை அனுப்புகிறார். அவன் ஆண்டு கொள்ளுகிறான். அதை தான் கயிறுகளால் கட்டுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எசேக்கியேலை அவரிடம் சொல்லுகிறார், நீ இப்படி படுக்க வேண்டும், நான் உன்னை கயிறுகளால் கட்டுவேன், சாத்தானை உன்மேல் விடுவேன் என்று சொல். தீர்க்கதரிசிகள், அதாவது கர்த்தர் எதையும் மிகவும் ஜென்டிலாக, மிகவும் நாகரிகமாக நடந்து கொள்வார். உனக்கு இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று முன்கூட்டியே எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். நாம் மனிதர்கள் தான், நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கர்த்தர் ஆளுகை செய்வதில்லை. முன்கூட்டியே நான் உனக்கு இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லி விடுவார், சொல்லிதான் செய்வார். அதையெல்லாம் சொல்லும் போது தீர்க்கதரிசி அதை ஏற்றுக்கொண்டு சம்மதித்தால் கர்த்தர் அதை கொடுப்பார், அந்த காரியங்களை நிறைவேற்றுவார். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தருக்காக பாடு அனுபவிப்ப. உண்மையான அன்பு என்பது சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்வதல்ல, பிறருக்காக நாம் படுகிற பாடுகள் தான் நம் அன்பை வெளிப்படுத்தும். கர்த்தருக்காக எசேக்கியேல் படுகிற பாடுகள் இதை அதை ஏற்றுக்கொள்கிறார் கர்த்தர் மேல் வைத்த அன்பு நிமித்தம். தீர்க்கதரிசிகள் என்றால் அவர் அப்படித்தான், கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிறவர்கள். அவர்கள் மேல் அன்பு கூர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற பலனை நித்திய ஜீவனை கொடுப்பார். அது மிக பெரியதா இருக்கு. ஆனால் இவ்வுலகத்தில் கர்த்தர் மீது அன்பு கூர்ந்து அவர் சித்தத்தை நிறைவேற்ற பாடு அனுபவிக்கிறவர்களாக ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாம் கர்த்தரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக எசேக்கியேலுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார், இதையெல்லாம் செய்யுங்கள், இப்படி நீ செய்து ஆயத்தமாக வேண்டும், உனக்கு நான் இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார்.
இதன் தொடர்ச்சியை நம்ம அடுத்த செய்தியில் பார்க்கலாம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.